நீ பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீ பாடுபடுறதுக்கு ஆயத்தமா இல்லை சொன்னா இந்த பைபிளை தூக்காத. என் இயேசுக்காக, என் தெய்வத்துக்காக நான் பாடுபடணும்டா அப்படின்னு சொன்னா அந்த பைபிளை தூக்காத. இன்னைக்கு எல்லாம் தெரியுமா பாடுபடுறோம்? நமக்கெல்லாம் என்ன பாடு தெரியுமா? நம்மளால பாடு, நம்ம வேலையில பாடு, நம்ம குடும்பத்துல பாடு, நம்ம பண்ண பாவத்தினால பாடுத்தானே ஒழிய இயேசு கிறிஸ்துக்காக யாருமே பாடுபடல. பெரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, நீ இன்னும் ரத்த சிந்தத்தக்கதாக என்ன செய்யல? உன் பாவத்தை விடல. உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பண்ணணும்னா நீ ரத்த சிந்தனமா, அப்பதான் உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறுவியா. எத்தனை பேர் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க? நான் பாவம் செய்யக்கூடாது ரத்தத்தை எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, நீ இன்னும் ரத்த சிந்தத்தக்கதாக பாடுபடல, பாவத்தை நீ விடலன்ற. என் நிமித்தம் மத்தேயு 5:11 என்ன வாசிக்கிறோம்? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். யார் நிமித்தம்? ஆண்டவர் நிமித்தம். ஆண்டு இனி வரைக்கும் ஏசப்பா நிமித்தமா எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிடும், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிடும், எவ்வளவு வேதனை அனுபவிச்சிடும். நீ ஏன் கோயிலுக்கு போற? நீ ஏன் ஜெபிக்கிற? நீ ஏன் ஊழியம் செய்யற? உனக்கு யாருக்கு வேலை கொடுத்தது? நீ எதுக்கு சத்தியத்தை சொல்ற? நீ ஏன் இங்க வந்து சத்தியத்தை சொல்ற? எங்க கிட்ட வந்து சொல்ற? எத்தனை பேர் நம்மளை திந்திச்சு, நம்மளை துன்பப்படுத்தி, நம்மளை காரி துப்பி, நம்மளை அவமானப்படுத்திக்கிறாங்க. பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, நீ இன்னும் பாடுபடவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நீ போராடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், நீதியின் கீழ் அப்பதான் கிடைக்கும். அப்படா என்ன அர்த்தம்? பாடுகள் வழியா தான் பரலோகம். பைபிள் சொல்லுது 14:22 அப்போஸ்தலர் படிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். பாடுகள் வழியா தான் நமக்கு பரலோகம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்பொழுது நம்ம பலன் அடைவோம். எதுல பலன் அடைவோம்? ஆவிக்குரிய ஜீவித்துல பலன் அடைவோம். நமக்கு இந்த உலகத்துல என்ன வேணும், என்ன வேணும் எல்லாம் கடவுள் தராருங்க. என்ன வேணும் கடவுள் எல்லாம் தராரு. அவருக்கு பிரியமா மட்டும் நடந்து, அவ்வளவுதான். அவர் பிரியமா நடந்து பாருங்க, எல்லாம் அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. நீ உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கலன்னு என்ன அர்த்தம்? நீ நான் அவருக்கு பிரியமா இல்லை. சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி குறைப்படுது கடவுளை தேடினா கூட சொன்னா அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் ஒன்று வச்சிருக்கார். அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒன்று வச்சிருக்கார். அப்படி இல்லை, எல்லா குறையும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா நாம ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது நம்ம இந்த பூமியை கவலையே பட மாட்டோம், இந்த கீழானவைகளை நாடவே மாட்டோம், இந்த கீழானவைகளை குறித்து கவலையே பட மாட்டோம். இதை குறிச்ச கவலை, அதை குறிச்ச கவலை, இதை குறிச்ச சண்டை, அதை குறிச்ச சண்டை, இதை குறிச்ச பிரச்சனை, அதை குறிச்ச பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வீட்டை பற்றியே ஒரு எண்ணம், வீட்டை பற்றியே ஒரு யோசனை, வீட்டை பற்றியே ஒரு பிரச்சனை. ஏன்டா வீட்டுக்கு போகிறோம், ஏன்டா வீட்டில் வாழ்கிறோம், ஏன்டா வீட்டில் ஜீவிக்கிறோம், ஏடா வீட்டில் நிம்மதியே இல்லைடா அப்படின்னு நரகத்தை பார்த்து கொண்டிருக்கவர்கள் யாருன்னா கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்ப்படியாதவர்கள். பட்டம் பதவியை பற்றி எதுவுமே நம்மளை காப்பாற்றாது. காலையில் தான் ஒருத்தரோட பிரசங்கத்தை கேட்டிருந்தேன். டிஜேஸுடைய மீட்டிங்கில் ஒரு மந்திரி உட்காந்துருந்தாரான். அந்த மந்திரி அந்த 1.5 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டே உட்காந்துருந்தாரான். கடைசியாக கேட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போனாரான், என் பதவி, என் பணம் எனக்கு நிம்மதியை தரல. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஐயா பேசும்போது அவர் சொன்ன அந்த சத்திய வார்த்தை, தேவ வார்த்தை இந்த 1.5 மணி நேரம் என்னை நிம்மதியாக வச்சிருச்சு. இப்போ கூட எனக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை. எனக்கு எவ்வளோ பணம் கோடி கணக்கில் இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, நான் கூப்பிட்டா வர்றதுக்கு பல ஆயிரம் பேர் இருக்கிறான், என் பின்னாடி ஜால்ரா போட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை அடிக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு எத்தனையோ பாதுகாவலர் இருக்காங்க. ஆனால் எல்லாமே எனக்கு இருக்குது. ஆனால் என் வீட்டில் போய் என் பெட்டு மேலே உட்காரும்போது எனக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவங்க, ஒருத்தருக்கு 4 சினிமா தேட்டருங்க அந்த ஊரில், 4 சினிமா தேட்டரு. அந்த வீட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே போயிடுவார். போயிட்டு அந்த சினிமா தேட்டருக்குள்ள அது இருக்கிறவங்களெல்லாம் காலி போயிடுவார். அந்த 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 ஷோ நடக்காது. அந்த 3 மணி நேரம் அங்கே உட்காந்து தூங்குவார். அவருக்கு உட்காந்து சினிமா பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டாங்களாம், என்னையா நீ வந்து எல்லா ஷோவை காலி பண்ணிட்டுக்குள்ளே உட்காந்துக்கிற, எவ்வளோ பணம் லாஸ் ஆகுது,
இங்கே வந்து உட்காந்து தூங்கி இருக்கிறேன். ஆனால் வீட்டில் போனால் என் பொண்டாட்டிக்கிட்ட நிம்மதி இல்லை. அவள் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், நிலம் நிலம் நிலம், வீடு வீடு வீடு, தங்கம் 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 தங்கம்னே கேட்குறான். சரி, அதுதான் தொல்லைன்னு வெளியே போனாக்கா வெளியே இருக்கிறவங்களும் ஐயா நீ இப்படி இருக்கிற, ஐயா நீ அப்படி பண்ணு, ஐயா நீ இதை கொடு அதை கொடுன்னு பிச்சு கொடுங்குறானுங்க. பதவிக்கிட்ட போனால் அங்கே அரசியல், எங்கே போனாலும் எனக்கு நிம்மதியாக ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. அதனால தான் இந்த சினிமா தேட்டரில் சத்தமாக போட விட்டு அதில் தான் நான் நிம்மதியாக தூங்க முடியுது, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னா. பிரியமானவர்களே, எல்லாமே இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. ஏன்னா அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார், ஏசாமி இருக்க மாட்டார். இயேசுவானவர் யாருடைய உள்ளத்தில் ஆவியானவர் வச்சு வேலை செய்கிறாரோ, இயேசுவை கூட தெரிஞ்சுக்கணும், ஆவியானவர் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை இயேசுவானவர்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும், நீங்கள் பலனடைய வேண்டும். அது திரஸ்காரம் பண்ணி தள்ளக்கூடாது, உதாசீனம் பண்ணி தள்ளக்கூடாது, அதை வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா மரணம் மாத்திரமே முடிவு. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தருடைய சாட்சியாக நிற்போம், செத்த சாட்சி அல்ல, உயிருள்ள சாட்சிகளா. சிம்சோனுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. கேவலம் ஒரு பெண்ணுக்காக போய் தன் பலத்தை இழந்து ஒரு சின்ன குழந்தை போல புலியா இருந்தவன் பூனையை போல ஆயிட்டாங்க. பிரியமானவர்களே, அதே போல தான் கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு சின்ன பலவீனத்துக்காக புலியா வாழ வேண்டிய நம்மள பூனையாக்காம பார்த்துக்குது நம்ம கையில தான் இருக்குது. அது நம்ம கையில தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. நம்ம யோசிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.